ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு வெல் நோன் எம்என்சில ஒரு நல்ல பேக்கேஜ்க்கு வேலை செய்றாங்க. இதுல ஒருத்தருடைய பேர் ஆதித்யா, இன்னொருத்தருடைய பேர் வீரேன். ஒரு நாள் லஞ்ச் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வார்த்தையோட வார்த்தையா தெரிய வருது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயத்தை குறித்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அது என்னன்னா இன்வெஸ்டிங். இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிங் குறித்து ரொம்பவே பேஷனேட்டா இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருமே இதுக்கான தொடக்கமே செய்யல. ஆனா அந்த நாள் அவங்க டிசைட் பண்றாங்க இவங்களோட பேஷனை பர்சீவ் பண்ணுவோன்னு. அண்ட் அவங்களோட சேவிங்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து ஒரு டிமேட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு டிசைட் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஃபுல் மூட் செட் பண்ணி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரைட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் போகலாம். இப்போ பாக்குவோம் யாரு எவ்வளவு வெல்த் உருவாக்கி இருக்காங்கன்னு. ஆதித்யா ரொம்ப பணக்காரரா ஆனாரா இல்ல வீரேனானு. பட் யாரு எவ்வளவு வெல்த் உருவாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரு எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எவ்வளவு டைம் பீரியடுக்கு பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுப்போம். ஏன்னா அப்பதான் நம்மளால இவங்க ரெண்டு பேருடைய ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நமக்கும் இவங்க ரெண்டு பேருடைய போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஆதித்யா 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணாரு 20,000 rupees. வெள்ளது வீரனுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகம். ஏன்னா வீரன் இன்வெஸ்ட் பண்ணது 15,000 ரூபாய் ஒவ்வொரு மாசத்துக்கு. இப்போ என்ன இருக்கணும்னா ஆதித்யா கிட்ட ஃபைனல் அமௌண்ட் வீரனை விட அதிகமா இருக்கணும். ஆனா நடந்தது இதுக்கு ஆப்போசிட்டா. ஆதித்யா 10 வருஷத்துல 52 லட்சம் ரூபாய் வெல்த் உருவாக்கி இருக்காரு. ஆனா வீரன் இவரோட இன்வெஸ்டட் அமௌண்ட் கம்மி. ஆனா இவர் ஆதித்யா விட கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இவருடைய வெல்த் 10 வருஷத்துல 75 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அதாவது வீரன் ஆதித்யா விட அதிக பணக்காரா இருக்காரு. ஆனா ஆக வேண்டியது இதுக்கு ஆப்போசிட். பட் இந்த மாதிரி நடந்ததுக்கான காரணம் என்ன? நீங்களும் இததான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏற்பட்டதுக்கான காரணம் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸ்னால. வீரனுக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆதித்யாக்கு கம்பாரிசன் 12% அதிகமான ரிட்டர்ன் கிடைச்சது. ஏன்னா ஒரு பக்கம் ஆதித்யாவால வெறும் 15% ஜெனரலைஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் தான் உருவாக்க முடிஞ்சது. அதே வீரனுக்கு கிடைச்சது 27% ரிட்டர்ன். பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வீரனால எப்படி இவ்வளவு ஹை ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ண முடிஞ்சதுன்னு. அதுக்கான காரணம் இவருக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது. வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரிஜின் LGNS காயின் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஓனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7th March 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. USA, ரஷ்யா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து கிரிப்டோ எக்ஸ்பர்ட்டால் இந்த ஒரு காயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 March 2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ காயின் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மைனபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் BTC, எத்தீரியம் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ADA ப்ரீமைன் டோக்கன் இருக்குது. அந்த மின்டிங் காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. INR ரிசர்வ் கோல்டு USDT LGNS இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு LGNS வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $4 அப்படின்ற மாதிரி போகும். அதே 70,000 LGNS இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட $2,80,000 வந்துட்டு போனால் இதோட ஒர்த். செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு LGNS லைஃப் டைம் வரலும் போகும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின்டிங் $200 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 LGNS உங்களால் மின்ட் பண்ண முடியும். அவைலபிள் கரண்ட் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $20 அப்படின்னா உங்களால் 20 - 10 190 காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி வாலெட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இன் போடுறீங்க அப்படின்னா அதனால் அவுட் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்கம், ப்ராஃபிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், POI ஆன் POI இன்கம், ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இன்கம், வித்ட்ராவல் போல் இன்கம், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. லிக்விடிட்டி ரிவார்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.2% to 0.4% வரலும் எவ்ரி 8 ஹவருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்டில் வித்ட்ராவல் யுவர் கேபிட்டல் அமௌண்ட், உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுற வரலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.30 into 3 அப்படின்னு பார்க்கும்போது 0.9% வந்துட்டு பெர் டேக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0.9% into 30 அப்படின்னு பார்க்கும்போது 27% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 30% to 40% வரலும் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட். ஸோ POI ஆன் POI இன்கம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 லெவல் ஆஃப் இன்கம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலுக்கான இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $120+ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு போனால் உங்களுக்கு 16% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
செகண்ட் லெவலில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டேரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து செல்ஃப் ஸ்டேக்கிங் அப்படின்றது $320 மேலே இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு 10% செகண்ட் லெவலில் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் லெவலில் 8%, ஃபோர்த் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7%, ஃபிஃப்த் லெவலில் 5 to 8 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6%, அண்டு வந்துட்டு 9 to 15 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5%. இதில் ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் ஸ்பான்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல்ஃப் ஸ்டேக்கிங் அமௌண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ டைம் லிமிட் ரிவார்ட்ஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வி ரேங்க் அப்படின்ற V1 ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெக்கில் வந்துட்டு போனால் $50,000 $50,000 பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். செகண்ட் லெக்கில் $50,000 பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $50,000 பிஸ்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 லேக்லேருந்து 15 லேக் வரலும் உங்களுக்கான இன்கம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா V2வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,50,000 பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் லெக்கில் கொடுத்துருக்கணும். செகண்ட் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $1,50,000 பிஸ்னஸ். தேர்ட் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1,50,000 பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படின்றது 15 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரலும் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கான ரேங்க் அண்ட் ரிவார்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு 5% வித்ராவல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன், அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்னிங்காக 5% எடுக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.1% வந்து பர்னிங்காக போயிடும். அண்ட் 0.9% டெவலப்பர் ஃபீஸ்க்காக போயிடும். 2% ரிவார்ட் போல்காக போயிடும். ரிவார்ட் போல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 லக்கி பர்சன்ஸ்க்கு $20,000 வரலும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பேக்கேஜும் இல்லை. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 to எனி அமௌண்ட் வரலும் நீங்கள் வந்துட்டு போனால் கொடுத்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இங்கே ஃபண்ட் லாக்கிங் அப்படின்றது இல்லை. 16 hours வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயாலும் 24/7 உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ கேப்பிங், நோ POI அன்டில் வித்ராவல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு கேப்பிங்கும் இல்லை. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுற வரலும் உங்களுக்கான POI அதாவது ப்ராஃபிட் ஆன் ரிட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ வித்ராவல் லிமிட், நீங்கள் $1 அன்லிமிட்டட் வரலும் வித்ரா பண்ணிக்கலாம். 100% வந்துட்டு பண்ணால் கேபிட்டல் உங்களுடைய ஹேண்ட்லேயே இருக்கும். எனி டைம் கேபிட்டல் வித்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்ராவல் 1 கிளிக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸிங் டைமும் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிடும். இதில் எந்த ஒரு லாக்கிங்கும் இல்லை, எந்த ஒரு ஸ்டேக்கிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கண்டிஷன், தேர் இஸ் நோ கண்டிஷன், இதில் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை அப்படின்றதான் இவங்களுடைய கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய வாலெட் அப்படின்னு பார்க்கும்போது டோக்கன் பாக்கெட் அண்ட் சப்போர்ட்டிங் பிளாக் செயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.